தானியேலின் புத்தகம் 9ஆம் அதிகாரம். போதும் மக்களே, 9ஆம் அதிகாரம் 10வது வசனம் தான் நீங்கள் தொடர்ந்து வாசித்து விட்டீர்கள். ஒரு வாட்டி இன்னொரு முறை கூட நீங்கள் மைக்கில் வாசிக்க முடியும். உங்களை பட்சமாய் கேட்கிறேன். போதும், செவிப்போமா? ஆமென். மன்னிப்பும் இரக்கமும் தருகிற தேவனாய் கர்த்தர். ஆமென். மன்னிப்பு கேட்க தாமதிக்கவே கூடாது. நாம் செபிக்க போகிறோம். என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நீர் தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவு நான் தகுதியும் இல்லை. மாறாமலே உடனிருந்தீ, விலகாமலே நடத்தி வந்தீ. மாறாமலே உடனிருந்தீரடி, விலகாமலே என்னை நடத்தி வந்தீ. ஆச்சரியமானவரே என் வாழ்வே, அதிசயமான தேடடியாமே நாமே. ஆச்சரியமானவரே என் வாழ்வே, அதிசயமான ஜபத்தோடு என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நீர் தாங்கினதற்கு எவ்வளவு நான் தகுதியும் இல்லை. என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நீர் தாங்கினதற்கு எவ்வளவு நான் தகுதியும் இல்லை. நம்முடைய பரிசுத்த கரத்தில் எங்களை விட்டுக் கொடுக்கிறோம், தாழ்த்தி வெறுமையாக்குறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, அல்லேலூயா. ஆனாலும் எங்கள் தேவனுடையத்தில் என்ன இருக்குது? இரக்கங்களும் மன்னிப்பும் உண்டு. அல்லேலூயா. பக்கத்தில் சொல்லுங்க, பார்த்து நம்முடைய தேவனிடத்தில் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இரக்கங்களும் மன்னிப்பும் உண்டு. அல்லேலூயா. அதனால தான் உங்களை என்னை இங்கே கொண்டு வந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். நல்ல ஆண்டவருக்கு கையை தட்டி அண்ணன் சொன்னாங்க, பட்டணம் அழிவுக்கு காத்திருக்குது, தேவ கிருபையினால் அவருடைய பாதத்தில் நாம் காத்திருக்க கர்த்தர் கிருபை செய்தபடினால் நல்ல கரங்களை தட்டி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்கு நீதிமான் நன்றா இருந்தால் பட்டணம் கலிகுறோம். ஓராபால ரீகாரபௌ சந்தர பௌதரிபி அங்கரபல வரபா ரீமன ரகுதுனா சந்தர பௌதரிபி அங்கரபா. ஆமென். நல்ல நிறைய கேள்வி இருந்தது. இது ஒரு சுவிசேஷக கூடுகை. அல்லேலூயா. நல்ல ஆண்டுடைய வார்த்தை காத்திருந்த பொழுது நள்ளிரவிலே கர்த்தர் இதை பேசினார். எனக்கு ஒரு நாள் டவுட்டு இருந்தாலும் ஆண்டவர் பேசணும் அப்படின்னு சொல்லி இங்கே வரும்போதும் பரிசுத்தத்தை குறித்து அருமையான தம்பி பாடினார்கள். அல்லேலூயா. நாட்களிலே பாருங்கள், மன்னிப்பு கேட்க தாமதிக்காத. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், மன்னிப்பு கேட்க தாமதிக்காதீங்க. மன்னிப்பு கேட்க பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், மன்னிப்பு கேட்க தாமதிக்காதீங்க. அல்லேலூயா. தயவு செய்து
சின்ன பிள்ளையாக இருந்தாலும் சரி, பெரிய நபராக இருந்தாலும் சரி, நமக்கு வெட்கமே இருக்கக்கூடாது. இந்த விஷயத்தில் வேதம் நமக்கு அழகாய் கற்றுக் கொடுக்கிறது, சித்தரிக்கிறது. நம்முடைய உயர்வுக்கு அதுவும் ஒன்று. நாட்களிலே அதில் ஒரு காரியத்தை நான் தியானித்த போது, பெரிய தேவ மனிதன் இந்த நாட்களே தேவன் நமக்கு முன்பாய் வைத்திருக்கிற, எடுத்து வாசிக்கலாம். என்னாகமத்தின் புத்தகம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதி தான். 20ஆம் அதிகாரம் அதிலிருந்து 7லிருந்து 13 வரைக்கும் ஒருவர் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரனாகிய ஆரோனும் சபையாரை கூடி வர செய்து அவர்கள் கண்களுக்கு முன்னே கண்மலையை பார்த்து பேசுங்கள். அப்பொழுது அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும். இப்படி நீ அவர்களுக்கு கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணி சபையாருக்கும் அவர்கள் மிருகங்களுக்கும் குடிக்க கொடுப்பாய் என்றார். அப்பொழுது மோசே தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியே கர்த்தருடைய சந்ததியில் இருந்து ஒரு கோலை எடுத்தான். மோசேயும் ஆரோனும் சபையாரை கண்மலைக்கு முன்பாக கூடி வரச் செய்தார்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, கலகக்காரரே, கேளுங்கள். உங்களுக்கு இந்த கண்மலையிலிருந்து நாங்கள் தண்ணீர் புறப்பட பண்ணுவோமோ என்று சொல்லி தன் கையை ஓங்கி கண்மலையை தன் கோலினால் 2 தரம் அடித்தான். உடனே தண்ணீர் ஏராளமாய் புறப்பட்டது. சபையார் குடித்தார்கள், அவர்கள் மிருகங்களும் குடித்தது. பின்பு கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமற் போனபடியினால் இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்துக்குள் நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை என்றார். இங்கே இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரோட வாக்குவாதம் பண்ணினதினாலும் அவர்களுக்குள்ளே அவருடைய பரிசுத்தம் விளங்கினதினாலும் இது மேரிபாவின் தண்ணீர் எனப்பட்டது. ஆமென். அல்லேலூயா. பாருங்க, இந்த மோசே என்கிற ஒரு தெய்வ மனிதன், அல்லேலூயா, இந்த வேத புத்தகத்தை நமக்கு கொண்டு வந்தவர். முதல் முறையாக தேவனோடு இருந்து அமர்ந்து பேசி ஜனங்களுக்காக பரிந்து பேசியவர். அல்லேலூயா. முகம் குப்புற 6வது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் எங்கே கிடக்கிறார் அப்படின்னா, மோசேயும் ஆரோனும் சபையாரை விட்டு எங்கே இருந்தாங்க? ஆசரிப்பு கூடார வாசலில் போய் முகங்குப்புற விழுந்தார்கள். ஜனத்துக்காக முகங்குப்புற விழுந்தார்கள். சாதாரண ஒரு காரியம்தான். கர்த்தர் சொல்றாரு, கண்மலையை பார்த்து பேசு. ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பேசு. அல்லேலூயா. அவங்க செஞ்ச தவறு என்ன? இதெல்லாம் தவறா? ஆமாம். நிறைய விஷயங்களை நம்ம என்ன செஞ்சிருவோம் அப்படின்னா, நியாயப்படுத்தி கொள்வோம். அல்லேலூயா. என்னை தான் நான் சொல்கிறேன், உங்களை இல்லை. தயவு செய்து நீங்கள் அப்படி இருந்தால் உங்களை சரிப்படுத்தி கொள்ளுங்கள். ஏன்னா மன்னிப்பு கேட்பதற்கு தாமதிக்கவே கூடாது. நம்ம பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. சீக்கிரம் ஆண்டவருடைய வருகை இருப்பது நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய், மற்றவர்களுக்கு சாட்சிகளாக, மற்றவர்களை கிறிஸ்துக்குள் உட்படுத்துகிறவர்களாக உங்களுடைய என்னுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்றால் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், மன்னிப்பு கேட்பதற்கு தாமதித்து விடாதீர்கள். தெய்வனிடத்திலேயும் சரி, மனிதர்களிடத்திலேயும் சரி, மன்னிப்பு கேட்க நாம் தாமதித்திடக்கூடாது. முதல் ஒரு காரியத்தை அவர் செய்கிறார் பாருங்க. என்ன செய்கிறார்னா, சபையாரை பார்த்து என்ன சொன்னார்? மோசே ஆரோனும் சேர்ந்து பேச வேண்டும். என்ன சொன்னாங்க? ஏசாமி அப்படி தான் சொல்கிறாங்க, 2 பேரும் பேச வேண்டும். இங்கே அப்படின்னா ஒரு பயிற்சி எடுத்திருக்கணும், அப்படி தானே? இப்போ அண்ணன் இந்த ஊழியத்தை இந்த நாளிலே மாலை வேளையில் தண்ணி நிமித்தம் ஒரு பாதிப்பு வந்துச்சு. ஆனாலும் தடை இல்லாதபடி இந்த ஜெபம் நடந்து கொண்டு இருக்கிறது. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. பல ஒரு ஜெபம் நடத்துறதுக்கு முன்னாடி ஒரு பிரசவ வேதனைப்பட்டு முடிச்சிருவாங்க. அல்லேலூயா. ஏன்னா அதனுடைய அனுபவம் சாதாரண காரியம் 10 நிமிடமாக இருந்தாலும் அது தேவ சமூகம். அல்லேலூயா. சாதாரணமாக வந்து நிற்க முடியாது. அங்கே பேச சொல்லுகிறார் அப்படின்னா ஒருமனப்பட்டு 2 பேரும் அந்த கண்மலையை பார்த்து என்ன செஞ்சுருக்கணும்? பேசியிருக்க வேண்டும். அல்லேலூயா. முதல் தவறு, பேச சொன்ன காரியத்தை என்ன செய்யல, அவங்க பேசலை. 2வது, அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, சபையாரை பார்த்து என்ன செஞ்சாங்க? எதை பார்த்து பேச சொன்னாங்க? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், கண்மலையை பார்த்து பேசணும். ஏசு கிறிஸ்துவை பார்த்து பேசணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், ஏசு கிறிஸ்துவை பார்த்து பண்ணணும். சபையாரை பார்த்தோ விசுவாசியை பார்த்தோ அல்ல. இங்கே பேச சொன்ன நபர், தேவன் சொன்ன ஒரு காரியம், கண்மலையை பார்த்து பேச வேண்டும். இவங்க என்ன பண்ணாங்க?
சபையாரை பார்த்து என்ன செஞ்சிட்டாங்க, பேசிட்டாங்க. ரெண்டாவது அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா, என்னாகும் 20:10 அவிவிசுவாசமான வார்த்தையை பேசினாங்க. அல்லேலூயா. என்ன வார்த்தையை பேசினாங்க? நல்ல சத்தியத்தை கேட்டு வருவோம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில், அப்படி நல்லா பாடி குதிச்சு ஆராதிச்சு நல்ல விசுவாச வார்த்தையில் நிரம்பி ரொம்ப சந்தோஷமாக வருவோம். சின்ன காரியம்தான், ஒரு தலைவலி, நம்ம கற்பனைலாம் எங்கெல்லாம் போயிடுது. ஏன்னா நீங்கள் அடிக்கடி என்ன பார்க்குறீங்க, அடிக்கடி உங்கள் கையில் உன்னை டச் பண்ணி நம்ம சிந்தனையெல்லாம் எங்கேயோ போகுது. நம்ம அடிக்கடி இதை டச் பண்ணிகிட்டே இருப்போம் அப்படின்னா, இதை தொட்டுக்கொண்டே இருப்போமேனா, இதை வாசித்து கொண்டே இருப்போம்னா நம்முடைய விசுவாச வாழ்க்கை வளரும். பாருங்கள், நல்ல முகங்குப்புற விழுந்து கிடக்கிற தேவ மனிதன் பேசின வார்த்தை அவிவிசுவாசமான வார்த்தை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆமாம், பேசக்கூடாது சொல்லுங்கள், பேசக்கூடாது. அல்லேலூயா. பேசக்கூடாது. நான் அவரை குற்றப்படுத்துவதற்கு வரல, நம்மளை சரிப்படுத்துவதற்கு வந்திருக்கிறோம். சொல்லுங்கள், என்னை சரிப்படுத்துகிற இடம் இது. அல்லேலூயா. இந்த பலிபீடம் நம்மளை சரிப்படுத்தும், அவரை சுத்திகரிக்கும். பாருங்கள், அவிவிசுவாசமான வார்த்தையை அவர் பேசினார். சின்ன காரியமாக இருந்தாலும் நம்ம இன்னைக்கு மழை வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு எத்தனை பேர் வந்தீங்க? கையை தூக்குங்களேன். கொடையை கொண்டுட்டு வந்தீங்களா? ஆமாம், பார்த்தீங்களா, கொடையை என்ன செஞ்சுருக்கோம், கொண்டுட்டு வந்திருக்கோம். என்ன நம்ம ஜெபம் எப்படி? மழை வரக்கூடாது, ஆனால் நம்ம கொண்டு வந்தது என்னது? கொடை. அல்லேலூயா. இல்லை, மழை வரக்கூடாதுன்னா ரெயின் கோட்டும் கொண்டு வரக்கூடாது, கொடையும் கொண்டு வரக்கூடாது. இதுதான் விசுவாசம். அல்லேலூயா. இந்த நாட்களில் கர்த்தர் பல கேள்விப்படலாம், உங்கள் வாழ்க்கையில் அவிவிசுவாசமான வார்த்தை வரக்கூடாது. அல்லேலூயா. அடுத்தது பாருங்கள், அவர் அடுத்த காரியம் சொன்னார். அது பேச வேண்டிய இடத்துல, மூன்றாவது அந்த காரியத்தை பேச வேண்டிய இடத்துல என்ன செஞ்சாங்க? அடித்தார்கள். சொல்லுங்க, பேச வேண்டிய இடத்துல பிள்ளைங்கிட்ட அல்லது கண்மலையை பார்த்து பேசும்போது கடுமையாக பேசிடுறோம் இல்லையா? நிறைய நேரங்களில் என்ன செய்வோம், எங்கே சண்டை போடுவோம், நம்மளே பார்க்க மாட்டோம், என்ன பார்க்கறது இல்லை. கண்ணாடி அழகாக நமக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கும். பார்த்துருக்கீங்களா? நம்ம வீட்டில் பார்க்குற முக கண்ணாடி இருக்குதா? உங்கள் வீட்டில் இருக்குதா? எல்லார் வீட்லேயும் பக்கத்தில் கேளுங்களேன், முகம் பார்க்குற கண்ணாடி இருக்குதா? பாருங்கள், பக்கத்தில் இருக்குதான்னு கேளுங்க. முகம் பார்க்குற கண்ணாடி இருக்கா? நீங்கள் பார்த்த கண்ணாடி, சொல்லுங்க, நீங்கள் பார்த்த கண்ணாடி, ஆமாம், உங்களை பார்த்து சொல்லிட்ட பிறகு பின்னால், எனக்கு பின்னால் தம்பி ஜோஷுவா வந்தால் ஜோஷுவை பற்றி, என்னை பற்றி ஜோஷுவாட்ட சொல்லாது. சொல்லுங்கள், என்னை பற்றி ஜோஷுவாட்ட சொல்லாது. ஜோஷுவா பற்றி தான் அந்த கண்ணாடி ஜோஷுவாட்ட பேசும், என்னை பற்றி ஏன்ட்ட மட்டும்தான் பேசும். இங்கே பவுடர் அதிகமாக இருக்குது, இங்கே ட்ரெஸ்ஸு லைட்டாக கிழிஞ்சிருக்கு, சரி பண்ணிக்கோ. எல்லாம் ரெடியாக இருந்தாலும் அதெல்லாம் சரி பண்ணிட்டு போயிட்டு நான் அது மறந்துடும். ஆனால் நம்ம என்ன செய்கிறதில்ல, மறப்பதே இல்லை. ஆனால் அந்த கண்ணாடி மற்றவங்ககிட்ட பேசவே பேசாது. இங்கே என்ன சொன்னார் இவர்? என்ன சொன்னார்? பேச சொன்னார், அடிச்சிட்டார். அல்லேலூயா. சொல்லுங்கள், பேச சொல்கிற இடத்துல பேச மட்டும்தான் செய்யணும். என்னையை பற்றியே பேசிகிட்டு இருக்கணும். சொல்லுங்கள், இல்லைன்னா நான் உங்களை பற்றி பேசுகிறேன்னா நல்ல அடிக்க கூடாது. இதில் என்ன பண்ணிட்டார் அவர்? அடித்து விட்டார். அல்லேலூயா. அடுத்தது அவர் விசுவாசியாது போனார். என்ன செஞ்சார்? பரிசுத்தமாக்கப்பட வேண்டிய இடம் அதில் அவர் சொன்னார், அது பரிசுத்த குலைச்சலாக்கப்பட்டது. நம்ம பேசுகிற அவிவிசுவாசமான வார்த்தை அந்த இடத்த என்ன செஞ்சிருமா? பரிசுத்த குலைச்சலை உண்டாயிருன்னு சொல்லி அந்த வசனத்திலே இருக்குது. நீங்கள் அந்த வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். விசுவாசியாது போனார்கள். என்ன செஞ்சிட்டாங்க? விசுவாசிக்காமல் என்ன செஞ்சிட்டாங்க? கண்மலையை பார்த்து அடித்து விட்டார்கள். அந்த தண்ணி எப்படி புறப்பட்டு வந்துதான் வேகமாக. இதே வார்த்தையை குறித்து, இவரை குறித்து 12ஆம் அதிகாரம், என்னாகமத்தின் புத்தகம் 12ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தில் ஏசுசாமி இவரை குறித்து ஒரு பெரிய சர்டிஃபிகேட் கொடுக்கிறார். என்ன சர்டிஃபிகேட் கொடுக்கிறார் பாருங்க. பூமியில் உள்ள சகல மனிதர்களிலும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவனாய் இருந்தான். மிகுந்த சாந்த குணம் உள்ளவர்களாக இருந்தான். பாருங்க, 12ஆவது அதிகாரத்தில் இவருக்கா ஒரு சாப்டரே எழுதி வச்சிருக்காரு. ஃபேமிலி மேட்ரு எழுதி வச்சிருக்கிறார் ஆண்டவர். அதில் ஒரு பெரிய சம்பவங்கள் நடக்கிறது. அங்கே கெஞ்சி ஜெபிக்கிறார் மோசே என்கிற தெய்வ மனிதனும்
ஆரோனும் தன் சகோதரிக்காக கெஞ்சுறாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு 7 நாள் என்ன செய்யணும் அவருக்காய். ஆனால் நிறைய நேரம் நல்லா ஜெபிச்சிருப்போம். சொல்லுங்கள், நிறைய நேரம் நல்லா ஜெபிச்சிருப்போம், நல்ல பிரசங்கம் கேட்டிருப்போம், நல்ல வேதத்தை வாசித்திருப்போம். சின்ன காரியம் பாருங்கள், சின்ன தைலத்தில், ஒரு குப்பி தைலத்தில் செத்த தைல குப்பிக்காரனுடைய தைலத்தை என்ன செஞ்சிடும், கெடுத்துரும். இவரை குறித்து ஒரு பெரிய சர்டிஃபிகேட்டே ஆண்டவர் கொடுத்தாரு. ஆனால் இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லிட்டாரு, இனிமே நீ என்ன போக முடியாதுப்பா, போக பிரவேசிக்க முடியாது. தெய்வ பிள்ளைகளே, நம்ம யாவரும் கிறிஸ்தவர்களாக, கிறிஸ்துவை அறிந்தவர்களாக, கிறிஸ்துவை பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஆவலாய் காத்திருக்கிற அந்த வேளையில் மன்னிப்பு கேட்பதற்கு எவ்வளோ பெரிய பரிசுத்தவானாக இருந்தாலும் சரி, கடைசி நேரத்தில் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, சின்ன காரியம்தான் இது, இதுக்காக தான் நான் பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளையே நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, நியாயப்படுத்தி கொண்டு பரலோகத்தை இழந்துடக்கூடாது. ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. இந்த நாட்களில் ஆண்டுடைய கரத்தில் நம்ம என்ன செய்வோம், ஒப்பு கொடுப்போம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், மன்னிப்பு கேட்க. அன்னைக்கு உடனே ஆண்டவர் இந்த வார்த்தை வேகமாக பேசுகிறாரு அவர்கிட்ட. ஆனால் அவர் அதை கொஞ்சம் யோசித்து மன்னிப்பு கேட்டிருந்தா கட்டாயம் அவர் அங்கே போகலைன்னு நான் சொல்லலை. ஆனால் அதே நேரத்தில் தெய்வ பிள்ளைகளே, நாம் உணர்த்தப்படும் போது நாம் ஜெபிக்க வேண்டும். நம்முடைய இருதயத்தில் கையை வச்சு சொல்லுங்கள், ஆண்டவரே, என் வாழ்க்கையில் ஆண்டவரே நான் அவிவிசுவாசமாக பேசினது உண்டு, எனக்கு நிறைய விசுவாச வார்த்தையில் சொல்லி கொடுத்தீங்க, பரிசுத்தத்தை போதிச்சிங்க ஆண்டவரே, நான் பேச வேண்டிய இடத்துல அடிக்கிற மாதிரி நான் பேசினது உண்மைதான் ஆண்டவரே. இன்றைக்கு ஆண்டவரே நான் உம்முடைய சமூகத்தில் நிற்கிறேன், எனக்கு உதவி செய்வீராக. கிருபை தாங்கன்னு சொல்லி கேளுங்க, கிருபை தாங்கன்னு சொல்லி கேளுங்க. தெய்வ பிள்ளை, இது நிமித்தம் நம்முடைய குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம இழந்துடக்கூடாது, நம்முடைய பிள்ளைகள் இழந்துடக்கூடாது. நீங்களும் நானும் நம்முடைய பிள்ளைகளுக்கு மாதிரிகளாக இருக்கும்படி ஆண்டவரே இந்த நாட்களில் எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, மன்னிப்பு கேட்க நான் ஒரு நாளும் தாமதிச்சிடக்கூடாது ஆண்டவரே. எனக்கு நீங்கள் உணர்த்தும் பொழுதே ஆண்டவரே, எனக்கு உணர்த்தும் போதே ஆண்டவரே, அது சிறியவராக இருக்கலாம், பெரியவராக இருக்கலாம், தெய்வ சமூகமாக இருக்கலாம், முகங்குப்புற விழுந்து ஆண்டவரை தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையின்படி உடைய பரிசுத்த இரத்தத்தினாலே இங்க வந்திருக்கிற எங்களை என்னையும் ஆண்டவர் பரிசுத்தப்படுத்துவீராக. வார்த்தையில் ஆண்டவரே, அவிவிசுவாசமான காரியம் எனக்குள்ளே இருக்குமே, ஆனால் ஆண்டவரை இந்த வேளை துணிகரமாய் நான் பேசியிருந்தால் தயவாய் நீர் மன்னிப்பீராக. பரிசுத்தர் சமூகத்தில் நிற்கிறோம் ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்யும். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவை. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, மத்தேயு எழுதிய சுவிசேஷம் பெரிய ஒரு காரியத்தை சீசர்களுக்கு ஆண்டவர் கற்பிக்கிறார். 6ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் சொல்றாரு, நீங்கள் எவருடைய தப்பீதங்களை மன்னிக்கிறீர்களோ அப்பொழுது உங்களுடைய தப்பீதங்கள் மன்னிக்கப்படும். அல்லேலூயா. நான் ஏதாவது ஒரு காரியத்தை மன்னிக்காது இருந்தால் நிறைய காரியங்கள் இருக்கும். நேற்றைய தினத்தில் நல்ல ஒரு ஆராதனை, ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் ஆராதனைக்கு பண்ணிங்களா? அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டினார். விடிய விடிய மழை தான், ஆனாலும் நான் எல்லாத்தையும் கேட்டேன், எல்லாரும் ஆராதனைக்கு போனீங்களா, திருச்சபையில் எல்லாரும் வந்திருந்தாங்களா? ஏனென்று சொன்னால் அதற்காக தான் அதிகமாக ஜெபித்தோம். ஏன்னா கர்த்தருடைய நாளில் நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாளில் தான் வெளிப்படுத்தின விசேஷம் நமக்கு வெளியாக்கப்பட்டது. கர்த்தருடைய பெரிய மகிமையை காண கர்த்தர் திருவிழம் பற்றினார். அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய கர்த்தருடைய நாளை ஒரு நாள் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, போகாமல் இருந்துடக்கூடாது. இந்த நாட்களிலே அங்கே தன்னுடைய தப்பீதங்களை யார் மன்னிக்கிறீங்களோ, எவருடைய தப்பீதங்களை நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அப்பொழுது உங்களுடைய தப்பீதங்கள் மன்னிக்கப்படும் என்று சொல்லி சீசர்களுக்கு இயேசுவானவர் சொல்லுகிறார். அப்படிதானே? வாசிங்க மக்களே. மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். அல்லேலூயா. மனுஷருடைய தப்பீதங்கள். அல்லேலூயா. இப்போ நம்முடைய குடும்பத்தில் பல சூழ்நிலைகள் இருக்கும், பல நெருக்கங்கள் இருக்கும், பலவிதமான சூழ்நிலை இருக்கும். நேற்று அவ்வளோ ஹாப்பியாக ஆண்டவர் ஆராதிச்சுட்டு வந்த பிறகு நான் வாயிலிருந்து ஒரு சின்ன வார்த்தை பாப்பாவை பார்த்து பேசிட்டேன் வேகமாக. எனக்கு முடியவே இல்லை. ஐயோ, இந்த வாயில் என்ன வருது,
கர்த்தருடைய வார்த்தை. அப்போ தான் அந்த வார்த்தை எனக்குள்ளே போட்டார் ஆண்டவர். அல்லேலூயா. உடனே அவளை கூப்பிட்டு சொன்னேன், மக்களே என்னை மன்னிச்சிடு அப்படின்னு. இல்லை அப்படின்னு சொன்னான். ஐயோ நீங்கள் எனக்கு நல்லது தானே சொன்னீங்க. இல்லைப்பா, நியாயப்படுத்த விரும்பலை, நான் சொன்னது தப்பு, என்னை மன்னித்துக்கொள்ளுன்னு சொன்னேன். அல்லேலூயா. பாருங்கள், அன்று ஒரு காரியத்தை நம்முடைய தேசத்துக்கு வந்த, ஆஸ்திரேலியா தேசத்திலிருந்து வந்த அருமையான தேவ மனிதன், அல்லேலூயா. பாருங்கள், அவங்க எவ்வளோ பெரிய ஒரு காரியத்தை செஞ்சாங்க பார்த்தீங்களா. கிரகாம் ஸ்டூவர்ட்ஸ் என்கிற அந்த தேவ மனிதன் 25 ஆண்டுகளுக்கு முன்பாக பாருங்கள், நம்முடைய தேசத்தில் அவர் ஒரிஷா மாநிலத்தில் என்ன செஞ்சாங்க, 2 பிள்ளைகளோடு அவங்க உதவிக்காக ஒரு இது காரியத்துக்கு போயிருக்கும் போது ஜீப்பில் வைத்து என்ன செஞ்சாங்க, எரிக்கப்பட்டாங்க. அல்லேலூயா. அவருடைய மனைவி சொல்கிறாங்க, அவங்களுக்கு ஆறுதல் சொல்லப்போன அதிகாரிகள் மத்தியில் அவங்க மனைவி சொல்கிறாங்க, இல்லை நான் அவங்களெல்லாம் மன்னிச்சிட்டேன். அல்லேலூயா. எப்படி ஒரு பெரிய மனப்பான்மை அவங்களுக்குள்ளே இருந்திருக்கு பாருங்கள். அந்த தெய்வ மனிதன் அங்கே இருந்தபோது அங்கே உள்ள அவங்க குஷ்டரோகி அந்த ஜனங்களை பார்க்கும்போது அந்த ஜனங்களுக்கு செருப்பெல்லாம் தச்சு கொடுப்பாங்க. அல்லேலூயா. பாருங்கள், எப்படியாவது கிறிஸ்துவின் அன்பு அவங்களுக்கு பாதி கால் இருக்காது, பாதி கை இருக்காது. அவங்களுக்கு பணிவிடைகளை ஆஸ்திரேலியா தேசத்திலிருந்து ஒரு பேனா நண்பர் மூலமாக நம்முடைய தேசத்துக்கு வந்து, நம்ம தேசத்தின் ஜனங்கள் இப்படிப்பட்ட குஷ்டரோகம் என்கிற இதில் இருக்கிறதுனால இவங்களுக்கு பணி செய்யணும்னு சொல்லி குடும்பமாய் வந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்தவருக்கு கிடைத்த பரிசு என்னது, படைத்த பரிசு என்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்க. என்ன செஞ்சாங்க? நம்ம என்ன சொல்லிடுறோம், வீட்டுக்கு செத்தா கூட மூஞ்சில சொல்கிறோம்ல. இன்னைக்கு அப்படி சொல்லக்கூடாது. அல்லேலூயா. எவருடைய தப்பிதங்களை நீங்கள் மன்னிக்கிறீங்களோ அப்பொழுது அவங்க தப்பிதங்களை பரமபிதா மன்னிப்பார். இந்த தெய்வ மனிதனுடைய மனைவி சொன்னாங்க, கடந்த செப்டம்பர் மாதம் அமெரிக்கா தேசத்தில் 32 வயது நிரம்பிய ஒரு யூத வாலிபனை சுட்டபோது அவங்களுடைய மனைவி சொன்னாங்க, நீங்கள் எல்லோரும் அந்த நியூஸை பார்த்துருப்பீங்க, இவர்களை நாங்கள் என்ன செய்கிறோம், மனப்பூர்வமாக மன்னிக்கிறோம். இன்றைக்கி பக்கத்து வீட்டில் உள்ள அக்காவை நம்ம மன்னிக்கிறதில்ல, பக்கத்து வீட்டில் உள்ளவங்களை நம்ம என்ன செய்கிறதில்ல, மன்னிக்கிறதில்ல. ஏதோ ஒரு குப்பை நம்ம மேலே பக்கட்டுச்சு, ஏதோ ஒரு வார்த்தை நம்மளை குறித்து பேசிட்டாங்க, ஏதோ ஒரு காரியங்கள் நம்மளை குறித்து இல்லாதவன்னு சொன்னால் பாக்கியவான் என்று எழுதப்பட்டிருக்குது. அல்லேலூயா. இந்த நாளில் ஒரு விஷயம் உங்கள் கைகளை இருதயத்துக்கு நேரம் வைத்து சொல்லுங்கள், ஆண்டவரே மனுஷரை மன்னிக்கிற இருதயத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே, என்ன மன்னிக்கிற இருதயத்தை தாங்க, என்னுடைய கணவரை மன்னிக்கிற இருதயத்தை தாங்க, என்னுடைய பிள்ளைகளை மன்னிக்கிற இருதயத்தை தாங்க, உறவினர்களை உறவுகளை ஆண்டவரே எனக்கு மன்னிக்கிற இருதயத்தை தாங்க ஆண்டவரே. இந்த நாளில் மன்னிப்பு கேட்பதற்கு நான் தாமதிச்சிடக்கூடாது ஆண்டவரே. என்ன சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, என்னுடைய வார்த்தை அவங்கள காயப்படுத்தி இருந்தேன்னா சொல்லுங்கள், என்னுடைய வார்த்தை அவங்கள காயப்படுத்தி இருந்தேன்னா, தயவா உங்களை காயப்படுத்தினா உங்களால் தாங்க முடியல, அதே போல் அவர்களை நம்ம காயப்படுத்தி இருக்கோம்ல ஆண்டவரே. வார்த்தையினால, என் நடக்கையினால, என் முக பவனையினால ஆண்டவரே அவங்களை ஆண்டவரே நான் பார்த்தது, எரிச்சலோடு பார்த்தது, பொல்லாதவர்கள் மேல் எரிச்சல் கொள்ளாதேன்னு சொல்லப்பட்டிருக்கிறதே, அவர்களோடு இருக்க விரும்பாதேன்னு சொல்லியிருக்கிறதே. இந்த நாட்கள் ஆண்டவரே வெள்ளி நின்று களிமை நீக்கிவிடு, தட்டான நல்ல உடைமை பிறக்கும் என்று எழுதப்பட்டு இருக்கிறதே. எனக்குள்ள இருக்கிற களிம்புகள், மன்னிக்க முடியாத சுவாபங்கள், மறக்க முடியாத காரியங்கள் ஆண்டவரே இந்த வேளையில் என் இருதயத்தை விட்டு, என் சிந்தையை விட்டு, என் எண்ணத்தை விட்டு, என் குடும்பத்தில் ஆண்டவரே என்னை மாதிரியாய் நிறுத்துங்க ஆண்டவரே. இயேசுவே எனக்கு இரக்கம் செய்யுங்கப்பா, இயேசுவே எனக்கு கிருபை தாங்கப்பா. கேளுங்க கேளுங்க கேளுங்க. ஓ ரபாலா ரீகாராபோ சந்தர பௌதரிவி அக்கரபா. சுத்த இருதயம் உள்ளவர் தேவனை தரிசிக்க முடியும். தேவ பிள்ளைங்க, சுத்த இருதயம் உள்ளவருக்கு தேவன் ரகசியத்தை அவர் சிநேகிதனாக இருக்கிறார் என்று நீதி மொழிகளில் வாசிக்கிறோமே. இந்த நாட்களில் தேவன் நமக்கு சிநேகிதனாக இருக்க, தேவன் காரியங்களை வெளிப்படுத்த, ஆண்டவரே என்னை நான் இன்னும் ஆண்டவரை மன்னிக்காத காரியங்களை மன்னிப்பதற்கான பலனை எனக்கு தருவீராக, கிருபை எனக்கு தருவீராக, தயவை தருவீராக, இரக்கத்தை தருவீராக. ஆண்டவரே நீர் இரக்கம் நிறைந்தவர் ஆண்டவரே. அந்த இரக்கமுள்ள சுவாபம், அந்த மன்னிக்கிற சுவாபம் எனக்குள்ளே உண்டாகட்டும். கிருபைதான் உடைய பரிசுத்த கரத்தில் எங்களை விட்டு கொடுக்கிறோம். எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களால் முடியல ஆண்டவரே, நாங்கள் மன்னிக்கணும்னு செய்தியை கேட்கும் போது நினைக்கிறோம், இந்த இடத்தை விட்டு தாண்டின உடனே எங்களுக்கு அந்த சூழ்நிலை மாறிடுது. ஒரு விஷயம் எங்களுக்கு இரக்கம் தாங்க ஆண்டவரே,
ஒரு விசை கிருபை தாங்க ஆண்டவரை கேளுங்களேன். ஆண்டவரே, நான் செய்தியை கேட்கும் போது நான் விரும்புகிறேன் ஆண்டவரே, நான் விரும்புகிறேன் ஆண்டவரே. வெளியே போட போற விரும்பாத ஒன்று எனக்குள்ளே காணப்படுகிறது. கர்த்தாவே, எனக்கு கிருபை தாரும், பலன் தாரும், உதவி செய்யும். என்னால் முடியல, எனக்கு உதவி செய்யும். பரிசுத்த சமூகத்தில் நான் தருகிறேன் ஆண்டவரே, உதவி செய்யுங்க. ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கரங்களை தட்டி கர்த்தர் உங்களோடு பேசுனா கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நீங்களும் ஆண்டவர் மாத்திரம்தான், உங்களுக்கு ஆண்டவருக்கு மாத்திரம்தான். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஒரு சில நாட்களுக்குள்ள புதிய ஆண்டுக்குள்ள போக போறோம். பழைய வெள்ளம் ஒளிந்து போகட்டும். பிசைந்த மாவு பரிசுத்தமா இருந்தா, முதல் பிசைந்த மாவு பரிசுத்தமா இருந்தா மாவு முழுவதும் பரிசுத்தமா இருக்குமே. ஆமே. இந்த நாள்ல வேறு கசப்பா இருக்கும்னா கிளைகளும் கசப்பா மாறிடுமே. இந்த நாட்களை வாழ்க்கையில் இருக்கிற எல்லாவற்றையும் நீர் எடுத்து பரிசுத்தமாக்குவீராக. கரத்தில் எங்களை விட்டு கொடுக்கிறோம். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தமாக இருங்கள். இந்த தேவன் என்னைக்கு உள்ள சதா காலங்களும் நம்முடைய தேவன் மரண பரியந்தமை நடத்துகிறவராக இருக்கிறாரே. இன்னொரு காரியத்தை நம்ம பார்க்கும்போது ஆதியாகமத்தின் புத்தகம் 45ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்க. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பகுதி தான். பாருங்க, நீங்களும் நானும் அந்த இடத்துல அந்த சம்பவங்கள் எல்லாருக்கும் தெரியும். அப்படியே வாழ்க்கையில் 17 எத்தனையோ ஆண்டுக்கு அப்புறம் அந்த சகோதரர்களை யோசேப்பு பார்க்கிறார். தன்னுடைய சகோதரர்கள் என்று சொல்லி அவர் கண்டு கொண்டார். மன்னிக்கிறதுனால கிடைக்கிற உயர்வு இருக்கு பாருங்களேன், மேன்மையானது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. மன்னிக்கிறதுனால, அவங்க செய்த காரியங்களை மறக்கிறதுனால, விட்டு கொடுக்கறதுனால கிடைக்கிற உயர்வு மேலானது. அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் உங்களை உயர்த்தபடியாக இன்னைக்கு ஆசைப்படுகிறாரு. உங்கள் வாழ்க்கையில் அவருடைய 17 வயதில் நடந்த சம்பவங்கள், பல காரியங்கள் 37ஆம் அதிகாரத்திலிருந்து எழுதப்பட்டிருக்குது. 38ஆம் அதிகாரத்தில் அவரை பற்றி எழுதுகிற 39ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்குது. 42ஆவது அதிகாரத்தில் மறக்கப்பட்டு போகிறாரு. பல காரியங்கள் வருது. இப்போ வந்துடும் உயர்வு, இப்போ வந்துடும் விடுதலை வந்துடும் நினைக்கிறாரு. ஆனால் ஏற்ற நேரத்தில் தான் கர்த்தர் செய்வார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள். இப்போ நீங்கள் மன்னிப்பு கேட்டீங்க, உடனே நடந்துரும்ல, ஏற்ற நேரத்தில் செய்வார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள். ஏற்ற நேரத்தில் அழகாக செய்வார். அல்லேலூயா. ஏற்றவைகளை செய்வார். அல்லேலூயா. நீங்கள் மன்னிக்கும் போது, மறைக்கும் போது அப்படி சகோதரர்களை பார்க்க வர்றாங்க பாருங்க. நம்ம சகோதரன் அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. 45ஆவது அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து நீங்க வாசிக்கும் போது வாசிங்க. அவன் சத்தமிட்டு அழுதான். அதை எகிப்தியர் கேட்டார்கள், பார்வோனின் வீட்டாரும் கேட்டார்கள். யோசேப்பு தன் சகோதரரை பார்த்து, நான் யோசேப்பு, என் தகப்பனார் இன்னும் உயிரோடு இருக்கிறாரா என்றான். அவனுடைய சகோதரர் அவனுக்கு முன்பாக கலக்கமுற்று இருந்ததினாலே அவனுக்கு உத்தரம் சொல்லக்கூடாமல் எப்படி இருந்தாங்க? கலக்கமுற்று இருந்தாங்க. ஏன்னா செய்த தவறு ஞாபகம் வந்துருச்சு, பயம் வந்துருச்சு. இப்ப அவர் என்ன ஸ்தானத்தில் இருக்காரு? ஜனாதிபதி ஸ்தானத்தில் இருக்கார். ஷூட் பண்ணுறதுக்கு அவருக்கு ரைட்ஸ் இருக்குது. என்ன ஸ்தானத்தில்? ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறார். வேற எந்த இதுவும் இல்லை. அவங்களுக்கு தெரியுது அவர் இவ்வளோ பெரிய ஸ்தானத்தில் இருக்கணும்னா உள்ள என்ன வருது? பயம் வருது. ஒரு மனிதன் மன்னிக்க பழகிவிட்டால், மறக்க பழகிவிட்டால் பயம் வராது. அவங்கள பார்த்து அவர் அழகான ஒரு வார்த்தை சொல்றாரு, வாசிங்க. அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி, என் கிட்டே வாருங்கள் என்றான். அவர்கள் கிட்டே போனார்கள். அப்பொழுது அவன், நீங்கள் எகிப்துக்கு போகிறவர்களிடத்தில் விற்று போட்ட உங்கள் தன்னை அடையாளப்படுத்துகிறார். நீங்களும் நானும் இப்படி அடையாளப்படுத்தணும். இதை விரும்புகிறார் ஆண்டவர். நம்ம மன்னிக்கணும். அதே நேரத்தில் அவர் அதை சொல்லி காமிக்கிறார். நீங்கள் விற்று போட்ட யோசேப்பு நான் தான். நீங்கள் குழியில் போட்ட யோசேப்பு, விற்று போட்டதில் எல்லாம் அடங்கிருச்சு. அல்லேலூயா. குழியில் போட்டது, விற்று போட்டது, நிறைய காரியங்கள், அந்த சம்பவங்கள்லாம் அவருக்கு தாண்டி வர்றாரு. பானை பாத்திரக்கிற மறக்கும் போது என்ன நினச்சிடுங்க அப்படின்னு சொல்கிறார்.
சில நேரம் மறந்து போவாங்க. பரவாயில்ல, மறந்தது நல்லதுக்கு தான். இல்லைன்னா அன்னைக்கு அந்த வளையம் கூட தெரிஞ்சிருக்கும் ஒரு ஜெயிலில் இருந்தனால. அதனால் மறந்தனால அந்த தழுவுலாம் மாறிட்டு ராஜாவுடைய சமூகத்தில் போய் நிற்பதற்கு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்தார். அல்லேலூயா. அவர் சமூகத்தில் இருக்க அழகூட்டுவார் ஆண்டவர். பாருங்கள், அடுத்த காரியத்தை அவர் பார்க்கும்போது அவர் சொல்றாரு, என்னை இவ்விடத்தில் வரும்படி நீங்கள் சஞ்சலப்பட, நீங்க கவலையே பட வேண்டாம். அது உங்களுக்கு விசனமாய் இருக்கு. அதை குறித்து நீங்க பயப்படாதீங்க, வருத்தப்படாதீங்க. விசனம் என்று சொன்னால் நீங்கள் வருத்தமே படாதீங்க. பாருங்கள், இப்படி ஒரு மன்னிப்பு நீங்களும் நானும் செய்யணும். பாருங்கள், சிலருக்கு நன்மை செஞ்சுருப்போம், மறக்க முடியாது. நன்மை செஞ்சவங்க நமக்கு விரோதமாக எழும்ப தான் செய்வாங்க. உன்னத பிரசங்கி 3ஆம் அதிகாரத்தில் அழகாக எழுதி வச்சிருக்கிறாரு சாலமோன் ஞானி. அல்லேலூயா. எழுதி வச்சிருக்காரு, நேசிக்க ஒரு காலம் வந்தால் பகைக்க ஒரு காலம், கல்லை எடுக்க ஒரு காலம் வந்தால், ஆமாம், வீசவும் ஒரு காலம் உண்டு, பொறுக்கவும் ஒரு காலம் உண்டு. எல்லாவற்றையும் அதை நேர்த்தியாய் செய்வாராம். அப்போ இவர் எப்படி சொல்கிறார் பாருங்கள். என்ன அவர் சொல்லும்போது அவர் சொல்கிறார், இந்த இடத்துல வருத்தமே வேண்டாம். நீங்கள் என்னை பகைச்சது உண்மைதான், என்னை கண்டு பொறாமப்பட்டது உண்மைதான். நான் கண்டு கொடுத்த உங்களை அந்த தரிசனத்தை பார்த்த உடனே சில நேரங்களில் நீங்கள் சொல்கிறத கேட்டால் மற்றவங்களுக்கு வேடிக்கையாக தான் இருக்கும். கர்த்தருடைய கிருபை பெரியது. அல்லேலூயா. அவர் மறைமுகமான அந்த ஜெபம், மறைமுகமான அவர் யோசேப்போடு கூட, வேதம் வசனம் சொல்லுது, யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார். உங்களோடு என்னோடு கூட கர்த்தர் இருப்பாரேயானால் மன்னிப்பு கேட்பதற்கு நீங்களும் நானும் தாமதிப்பது அல்ல. அதை குறித்து அவர் கவலையும் படலை, விசனமும் படலை. அவர்கிட்ட சொல்ல, நீங்க விசனப்படாதீங்க, வருத்தப்படாதீங்க, இதை கண்டு நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். நல்ல ஒரு ரட்சிப்பின் செய்தியை சொல்லுகிறார். பின்பு வாசிங்க அந்த பகுதியை, பின்பகுதியே. ஜீவரட்சணை செய்யும்படிக்கு, ஜீவரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். உங்களுக்கு முன்னே அனுப்பினார். ஒரு வழிகாட்டியை என்னை அனுப்பினார், ஒரு பாதையை என்னை அனுப்பினார். எப்படி இயேசுவுக்கு முன்பாக ஒரு யோவான் ஸ்நானகனை கர்த்தர் அனுப்பினாரோ, இந்த இஸ்ரவேலின் கோத்திர பிதாக்களை காப்பாற்றும்படி இந்த யோசேப்பை கர்த்தர் முன்குறித்து அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். மன்னிப்பதற்கு, அல்லேலூயா, விட்டு கொடுப்பதற்கு, நீங்கள் விசனப்பட வேண்டாம் என்று கற்றுக் கொடுப்பதற்கு. கடைக்குட்டி பிள்ளைதான், ஆனா கற்றுக்கொண்டது கர்த்தருடைய பாதத்தில். ஒருவேளை பார்ப்பதற்கு சிறியவர்களைப் போல இருக்கலாம், ஆனால் அவள் இருந்த இடம் பெரியவருடைய பாதம். அல்லேலூயா. அவரோடு கூட கர்த்தர் இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை அவருக்குள்ளே வருகிறது. அல்லேலூயா. எவ்வளோ பெரிய உயர்வு, இவ்வளோ பெரிய உயர்வு வேணும்னா நீங்கள் அந்தரங்கத்தில் தேவனிடத்தில் ஜெபிக்கும் போது வெளியரங்கமாய் நீங்கள் செயல்பட வேண்டும். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, ஒருவேளை உங்களை வருத்தப்படுத்தி இருக்கலாம், உங்களை கண்டு பொறாமைப்பட்டிருக்கலாம், உங்களை கண்டு எரிச்சல் பட்டிருக்கலாம், உங்களை கொண்டு விசனம் அடைந்திருக்கலாம். எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை, இந்த இரவுல நான் மன்னிக்கிறேன் ஆண்டவரே. என் மேன்மைக்கு இது தடையாக இருக்குமே ஆனால், உங்கள் உயர்வுக்கு இது தடையாக இருக்குமே ஆனால், உங்கள் தரிசனத்திற்கு இது தடையாக இருக்குமே ஆனால், உங்கள் இருதயத்தில் கையை வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே, இந்த யோசேப்பை போல ஆண்டவரே மன்னிக்கிற இருதயத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, என்னை சகோதரனை நேசிக்கிற இருதயத்தை தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, உங்களை ஜீவரட்சணை பண்ணும்படி என்னை முன்னே கொண்டு வந்தா சொல்லுகிறேன். அந்த அன்பு இருதயத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. நான் நல்ல சுகமா வாழ்ந்து கொண்டு இருக்கும் போது என் சகோதரி கஷ்டப்படுகிறான், என் சகோதரன் கஷ்டப்படுகிறான். அவருக்கு நான் ஒன்றும் செய்யாம நீங்க ஆலயம் கட்டுவதற்கு பணம் கொடுக்கறது அங்கீகரிக்க மாட்டாரு. நீங்க ஆலயத்துக்கு பணம் கட்டுறது கொடுக்குற அங்கீகரிக்க மாட்டாரு. உடைய காணிக்கை அங்கீகரிக்க மாட்டாரு. நீங்க காண்கிற ஒரு சகோதரிடத்தை அன்பு காமிக்காதபடி காணாத ஒரு சகோதரிடத்தை நேசிக்க தேவன் விடுவதில்லை. இன்றைக்கு ஆண்டவரிடத்தை சொல்லுங்க, உங்க உடன் பிறந்தவங்க, பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க, உங்களை சுற்றி இருக்கிறவங்க மத்தியில் எனக்குள்ள ஒரு நல்மனம் பொருந்த இந்த யோசேப்பை போல மன்னிக்கிற இருதயத்தையும், விட்டு கொடுக்கிற இருதயத்தையும், உதவி செய்கிற கரத்தையும் கர்த்தர் எனக்கு தரும்படி, மன்னிப்பு கேட்க நான் தாமதிக்காதபடி ஆண்டவரை நான் பெற்றுக்கொண்ட பரிசுத்தாவிடைய பலனை அவங்களுக்கு காண்பிக்கத்தக்க கர்த்தர் இந்த நாளிலே எனக்கு இரக்கம் செய்வீராக. அவருடைய இடத்துல இரக்கமும் மன்னிப்பும் இருக்கிறது. ஜெபிங்க. உங்கள் குடும்பத்தில் நீங்கள் மேன்மை அடையும்படி, நான் மேன்மை அடையும்படி,
ஊழியத்தில் நான் மேன்மை அடையும்படி, கர்த்தருடைய ராஜ்யத்தின் பணியிலே நிற்கிற நான், கர்த்தருடைய ராஜ்யத்தின் பணியிலே எனக்குள்ள கொடுக்கப்பட்ட வேலையிலே உண்மை உத்தமமாய் நிற்க, உக்கிரமான ஊழியத்தை உண்மை உத்தமமாய் நாங்கள் செய்ய, கர்த்தாவே இந்த வேளையில, இந்த திராட்சை தோட்டத்தின் வேளையில ஆண்டவருடைய ராஜ்யத்தின் வருகைக்கு ஒரு கூட்ட ஜனத்தை ஆண்டவரை பக்கத்தில் நாங்கள் சேர்க்க கர்த்தர் எங்களை ஆண்டவரை சரி செய்வீராக. உடைய கரத்தில் எங்களை விட்டு கொடுக்கிறோம். வேத பஞ்ச வசனம் வரும் பொழுது எங்க இருதயத்தில் வசனமாய் நிரப்பப்பட்டு அநேகருக்கு இந்த வேதத்தை குறித்து போதிக்கிற நல்ல ஞானத்தையும் கிருபையும் பலத்தையும் நீர் எங்களுக்கு தருவீராக. உடைய கரத்தில் எங்களை விட்டு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவை. தேவ பிள்ளைய, இன்றைக்கு இந்த காரியத்தை நீங்கள் செய்யும்போது உடைய குடும்பம் உயரப்போகிறது. நீங்கள் உயரப் போகிறீங்க, ஒரு மேன்மையை காண போகிறீங்க. நீங்கள் ஒரு கனித்தரும் திராட்சை செடியை போல் இருக்க போகிறீங்க. ஸோ அந்த நாளில் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் ஒரு கனித்தரும் திராட்சை செடி. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் ஒரு கனித்தரும் திராட்சை செடி. இன்றைக்கு நீங்கள் இதை பெற்றுக்கொண்ட காரியத்தை வெளியே போய் செயலாற்றுங்கள். அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாக பெரிய காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்வார். தீமைக்கு தீமை செய்யாமல் தீமைக்கு நன்மை செய் என்று சொல்லி ரோமர் 12ஆம் அதிகாரம் 21ஆம் வாக்கியம் சொல்லுகிறது. வாசிங்களை ஒருவர் வாசிக்க கேட்போம். ரோமர் 12ஆம் அதிகாரம் பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில அநேகர் தீமை செய்யலாம். தீமையினால் வெல்லப்படாமல், தீமையினால் வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. தீமையை நன்மையினால் வெல்லு. அல்லேலூயா. நமக்கு அவர்கள் தீமை செய்யட்டும், நம்ம நன்மையினால் அவர்களை வெல்ல வேண்டும். ஆப்பிரிக்கா தேசத்தில் பழங்குடியினர் மத்தியில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருந்த தேவ மனிதர்கள், அவர்கள் சிறுவர் மத்தியிலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறார்கள். அங்கே ஒரு சிறுவன் வருகிறான். ஒவ்வொரு ஞாயிறும் மாலை வேளையில் வந்து கர்த்தருடைய வார்த்தை கேட்கிறான். ஒரு நாள் அவருடைய தகப்பன் ஒவ்வொரு பகுதியிலையும் அந்த மலைவாழ் மக்கள் பழங்குடியினர் மத்தியில் கர்த்தருடைய ஊழியத்தை, ரொம்ப கடுமையான பகுதிகள் ஊழியம் செய்கிறாங்க. ஒரு நாள் அங்கே வருகிற அந்த தம்பியுடைய தகப்பனாரை பக்கத்தில் இருக்கிற பழங்குடியினருடைய தலைவர் என்ன செஞ்சானா, தலையை துண்டித்து விட்டார். அவங்க கொலை செய்கிறதுல ரொம்ப தீவிரமாக உள்ளவர்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவனுக்கு மனது பாதிக்கப்பட்டுட்டு அவனுடைய சிறுவனாக இருக்கிறான். அடைய தகப்பனார் கொல்லப்பட்டு விட்டார். அவன் 2-3 வாரம் வரல. அவனை தேடி போகிறாங்க. அங்கே போக முடியாதான். வரும்போதெல்லாம் ஏதாவது ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை அங்கே ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். அப்பொழுது அவங்ககிட்ட சொன்னாங்களாம், இந்த 12ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை அவனுக்கு சொல்லி கொடுத்தாரலாம். தம்பி, தீமைக்கு தீமையை நம்ம செய்யக்கூடாது, தீமைக்கு நன்மை செய்யணும் அப்படின்னு சொல்லி அங்கே இருந்த 2 மிஷினரிகளையும் தேவனுடைய அன்பை குறித்து அவருக்கு போதித்து கொண்டே இருந்தார்களாம். நாட்கள் சென்றது. அவங்க அப்பாவுடைய பிறந்த நாள் வந்து தான் அவனுக்கு அப்பாவுடைய நினைவு வந்துருச்சு. அவங்க ஒரு வஸ்திரம் வச்சுருப்பாங்களாம். ஒரு நாள் இந்த மிஷினரிகள் சொன்ன அந்த கதையை கேட்டு, இந்த வசனத்தை கேட்டு அவனுக்குள்ள அந்த தகப்பனாருடைய ட்ரெஸ்ஸை எடுத்து பார்க்குறான். பார்த்துட்டு அன்னைக்கு அவங்க அப்பாவுடைய பிறந்த நாள். தீமைக்கு தீமை செய்யாமல் தீமைக்கு நன்மை செய்யணும்னு சொன்ன அந்த அதெல்லாம் எடுத்துட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த பழங்குடியினரை பார்க்க போகிறான். அங்கே போய் கதவை தட்டின போது எந்த அந்த மனிதன் பாருங்கள் தலையை எடுத்தாரோ அவரோட பார்த்தன வாலிபன் ஆயிட்டான். பார்த்தோன்னா பயந்துட்டார். எதற்கு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இன்னைக்கு எங்கள் அப்பாவுடைய பிறந்த நாள், இந்த ட்ரெஸ்ஸை போட்டு எனக்கு காண்பீங்க அப்படின்னு சொன்னான். அல்லேலூயா. அப்படின்ன போது அவங்க அதுக்கப்புறம் அவனுடைய வாழ்க்கையை பார்த்தபோது அவரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாராம். பாருங்கள், ஒரு மனிதனுடைய இளம் வயசில் தகப்பன் இறந்துட்டாரு. அங்கே சொல்லப்பட்ட அந்த வார்த்தையை கேட்டு தன் பிஞ்சு இருதயத்தில் கர்த்தராகிய இயேசுவுக்கு தன் இருதயத்தை ஒப்பு கொடுத்த போது தன் தகப்பனை கொலை செய்தவரையும் மன்னிக்கிற இருதயம் அந்த சிறுவனுக்குள்ளே வறுமையானால் ஆண்டவருடைய வார்த்தையை இரவும் பகலும் நம்ம தியானிக்கிற உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், தீமைக்கு தீமை செய்யாமல் தீமைக்கு நன்மை செய் மகளே, தீமைக்கு தீமை செய்யாமல் தீமையை நன்மையினால் வெல்லு மகளே, மகனே என்று சொல்லி இன்றைக்கு அறைக்குவல் விடுகிறார். ஒரு விசை கண்களை மூடி, ஆண்டவரே எனக்கு தீமை செய்தவர்களுக்கு
நான் நன்மை செய்ய கர்த்தர் எனக்கு கிருபை தருவீராக. ஆண்டவரே, எனக்கு கிருபை தருவீராக. நன்மை செய்கிற கிருபையை தாங்க ஆண்டவரே, நன்மை செய்கிற கிருபையை தாங்க ஆண்டவரே, நன்மை செய்ய கிருபையை தாங்க ஆண்டவரே. ஓனேசை பார்த்து சொல்லுகிறார், அவனுடைய கடனையும் என்னுடைய கடனை அடைச்சிறேன்னு சொல்லி ஓனேசை பார்த்து பிலேவுக்கு எழுதுகிறார். திருமுகத்தில் எழுதும்போது அந்த நிருபத்தில் எழுதுகிறார் அப்போஸ்தலனாகிய பவுல் அடிகளார், முந்தி உமக்கும் எனக்கும் புரோச்சனமற்றவன், இன்னைக்கு உமக்கும் எனக்கும் புரோச்சனம் உள்ளவன். அவர் பட்ட கடனை தீர்ப்பதற்கு நான் ரெடியா இருக்கிறேன்னு சொல்றாரு. இன்றைக்கு தேவ பிள்ளையே, ஒருவர் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் தீமையை தீமையினால் வெல்லாமல் தீமையை நன்மையினால் வெல்ல நம்மகிட்ட இருக்கிற ஐஸ்வர்யங்கள், நம்மகிட்ட இருக்கிற நற்குணங்கள், நம்மகிட்ட இருக்கிற ஜெபம், நம்மகிட்ட இருக்கிற விசுவாசம், நம்மகிட்ட இருக்கிற பரிசுத்தம், நம்முடைய வாழ்க்கையின் செயல்கள் ஒவ்வொன்றும் கர்த்தருக்கு பிரியமுள்ளதாக இருப்பதாக. சங்கீதக்காரன் 19ஆம் சங்கீதம் கடைசி வசனத்தில் சொல்கிறார், என் வாயின் வார்த்தையும் என் கண்மலையின் மீட்பெருமாய் கர்த்தாவே, என் வாயின் வார்த்தையும் இருதயத்தின் தியானமும் உடைய சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. கர்த்தருக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. உடைய பரிசுத்த சமூகத்தில் விட்டு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவை கரங்களை தட்டி ஆண்டவர் சுத்த இருதயத்தை நமக்கு சிருஷ்டிப்பாராக. கடைசியாக 2 காரியத்தை சொல்லி நான் வேகமாய் முடித்து விடுகிறேன். டைம் அப்படினால ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கலாம் 2 சாமுவேலின் புத்தகம் 12ஆம் அதிகாரம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம் 1 முதல் 6 வரைக்கும். தாவீது இடத்துல, தாவீது சக்கரவர்த்தி, அவரிடத்துல போய் நாத்தான் என்கிற தீர்க்கதரிசி, நாத்தான் தீர்க்கதரிசி போய் காரியங்களை எல்லாம் வெளிப்படுத்துகிறார். காரியங்களெல்லாம் வேகமாக வெளிப்படுத்துகிறார். வெளிப்படுத்தின போது அந்த காரியத்தை குறித்து அவர் பேசுற. வாசிங்கம்மா 1 முதல் 6 வரைக்கும் வாசிங்க. நாத்தானை தாவீதினிடத்தில் அனுப்பினார். இவன் அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, ஒரு பட்டணத்தில் 2 மனுஷர் இருந்தார்கள். ஒருவன் ஐஸ்வர்யவான், மற்றவன் தரித்திரன். ஐஸ்வர்யவானுக்கு ஆடு மாடுகள் வெகு திரளாய் இருந்தது. தரித்திரனுக்கோ தான் கொண்டு வளர்த்த ஒரே ஒரு சின்ன ஆட்டுக்குட்டியை தவிர வேறொன்றும் இல்லாதிருந்தது. அது அவனோடும் அவன் பிள்ளைகளோடும் கூட இருந்து வளர்ந்து அவன் வாயின் அப்பத்தை தின்று அவன் பாத்திரத்திலே குடித்து அவன் மடியிலே படுத்துக்கொண்டு அவனுக்கு ஒரு மகளை போல இருந்தது. அந்த ஐஸ்வர்யவானிடத்தில் வழிபோக்கன் ஒருவன் வந்தான். அவன் தன்னிடத்தில் வந்த வழிபோக்கனுக்கு சமையல் பண்ணிவிக்க தன்னுடைய ஆடு மாடுகளில் ஒன்றை பிடிக்க மனதில்லாமல் அந்த தரித்திரனுடைய ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை தன்னிடத்தில் வந்த மனுஷனுக்கு சமையல் பண்ணிவித்தான் என்றான். அப்பொழுது தாவீது அந்த மனுஷன் மேல் மிகவும் கோபம் உண்டவனாகி நாத்தானை பார்த்து, இந்த காரியத்தை செய்த மனுஷன் மரணத்துக்கு பாத்திரன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். ஆமென். தைரியமாக போய் சொல்லுகிறார். அல்லேலூயா. அவர் பக்கத்தில் இருக்கக்கூட முடியாது. கர்த்தருடைய அபிஷேகம் இருந்தால் பாவத்தை குறித்து சுற்றி காண்பிக்கலாம். முகஸ்துதி பண்ணக்கூடாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, முகஸ்துதி பண்ணக்கூடாது. இவருக்குள்ள ஒரு தைரியம் இருந்தது. தைரியமாக போய் என்ன செய்கிறாரு, சொல்கிறார். சொன்னபோது அவர் மனம் கசந்து அழுகிறார். அல்லேலூயா. தேவனிடத்தில் இன்றைக்கும் நாம் வாசிக்கிற பகுதி 51ஆம் சங்கீதத்தை கர்த்தர் நமக்கு நினைப்பூட்டும்படி எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. சாதாரண தெய்வம் இல்லை நம்ம தெய்வம். நம்ம ஆராதிக்கிற தெய்வன் பரிசுத்தம் உள்ளவர். தனக்கேற்ற பரிசுத்தத்தின்படி வாழும்படி அவர் லேவியராகமம் 20:26 அவருக்கேற்ற பரிசுத்தம், நமக்கேற்ற பரிசுத்தம் அல்ல, அவருக்கேற்ற பரிசுத்தத்தில் வாழ கற்றுக் கொடுக்கிற தெய்வன். அல்லேலூயா. இந்த இடத்துல தெய்வ பிள்ளையே பாருங்க, அவர் சொன்னபோது அவர் சொல்றாரு, சுத்த இருதயத்தை எனக்கு சிருஷ்டியும், நிலவரமான ஆவி எனக்கு புதுப்பியும், பரிசுத்த ஆவியை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளாத என்று சொல்லி பாருங்க அவர் எழுதுகிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் வாசிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, சாதாரண மனிதன் அல்ல, ஒரு பெரிய சக்கரவர்த்தி. அவர் அப்படி எழுதின போதுதான், அப்படி பாடின பொழுதுதான், தெய்வ சமூகத்தில் முகங்குப்புற விழுந்த போதுதான் கர்த்தருடைய ஆவியானவர் அவர் உணர்த்தின அந்த சங்கீதம் அவருடைய வாழ்க்கையை புதுப்பிக்க ஆரம்பித்தது. ஒரு அபிஷேகம் பண்ண ஆரம்பித்தார். கர்த்தருடைய ஆவியானவர் தனக்கு ஒப்பு கொடுத்தபடியினாலே ருக்காமனா ரகதுனா சந்தர பௌஷலவரவலவரவா ஆண்டவர் சொல்லுகிறார், தாவீதின் இருதயத்தை கேட்டு
பாரும் தந்தையே என் உள்ளத்தை யாரும் உள்ளலங்கோலத்தை பாரும் தந்தையே என் உள்ளத்தை யாரும் உள்ளலங்கோலத்தை மனம் மருகுகிறே பரிசு கெஞ்சுகிறே மனம் மருகுகிறே பரிசு கெஞ்சுகிறே. அவர் மனநொந்து அழுத போதுதான் தேவன் அவர் கொடுத்த சர்டிபிகேட்டு என் இருதயத்துக்கு ஏற்றுவேன். உங்களை என்னை பார்த்து சொல்லணும், மன்னிப்பு கேட்க தாமதிக்க கூடாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, மன்னிப்பு கேட்க தாமதிக்காதீங்க. இன்னைக்கும் தாவீதின் சிங்காசனத்தில் கர்த்தர் வீற்றிருக்கிறார். தாவீதின் திறவுகளை உடையவர். பாருங்க, கர்த்தர் எவ்வளவு தாவீதின் கூடாரத்தை திரும்பவும் கட்டி எழுப்பினார். இன்றைக்கி உங்கள் குடும்பத்தை கட்டி எழுப்புவாராங்க, உங்கள் பிள்ளைகளை கட்டி எழுப்புவாராங்க. இந்த நாளில் எந்த பகுதியில் நம்ம விழுந்திருக்குமோ அந்த பகுதியிலேருந்து எழும்பி விடுவோம். கர்த்தர் உங்களுடைய குடும்பத்தை, உங்கள் வாழ்க்கையை, உங்கள் பிள்ளையை கட்டி எழுப்ப போகிற நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ரூபல ரீக்கராபோ சாந்தர பௌதரிவி அங்கராபோ அவர் அப்படியே செய்வாராங்க. ஆமேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. ஆமாம். இந்த நாளிலே கூட ஒரு பகுதியை நீங்கள் பார்க்கும்போது புதிய ஏற்பாடில் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7ஆம் அதிகாரம், அதிலிருந்து வசனங்களை நீங்கள் வாசிக்கும் போது முதலாவது 60வது வசனத்தை நீங்கள் வாசிங்க. 7ஆம் அதிகாரம் 60வது வசனம். அவனோ முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான். பாருங்க, மன்னிக்கிறது மாத்திரம் இல்ல, அவங்க மேல பாவத்தை சுமத்தாதீங்கன்னு என்று சொன்னார். அல்லேலூயா. பாருங்க, அதை ஆண்டவர்கிட்ட கடைசியா ஒரு நல்ல ஒரு ஜெபத்தை அவர் பண்றாரு. ஏன் 55 56 வசனத்தை வாசிங்க. அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பாரிசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு, அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரிசத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். அவ்வளவுதான். இது சொன்ன மாத்திரத்தில் அவங்களுக்குள்ள கோபம் வந்துருச்சு. கல்லெறிய ஆரம்பித்தார்கள். அவ்வளோ கல்லெறியும். வேதம் சொல்லுகிறது, உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுங்க, என்னை தொடுகிறான் என்று சொல்லுகிறார். உன்னை தொடுறதுக்கு முன்னாடி என்ன தொற்றுவாங்க, அத்தனை அடியும் என் கண்மலையா இயேசு கிறிஸ்து அதை பெற்றுக்கொண்டார். தெய்வ பிள்ளையே, கடைசியா இயேசு ஜெபித்தது போலவே அவர் ஜெபிக்கிறார். சொல்லுகிற ஒரு காரியம், இவர்கள் மேல் அந்த பாவம் சுமத்தாதிருப்பதாக. இந்த சுவாமம் எப்போ வரும் அப்படின்னா, கிறிஸ்துவோடு கூட நடக்கும்போது. ஸ்தானம் அல்ல, அவர் பந்தி விசாரிப்புக்காரர் தான். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையில கட்டப்பட்டவர், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவர், கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கிற தேவ மனிதன், கர்த்தருக்காய் வைராக்கியம் கொண்டவர், உபசரிக்கிற தேவ மனிதனா அந்த அவரை தந்த ஸ்தேவானை கர்த்தர் இந்த நாளிலே வல்லமையை எடுத்து பயன்படுத்த முடியும்னா, தேவ பிள்ளையே, அவருடைய வல்லமையை பெற்றுக்கொண்ட, பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்ட நீங்களும் நானும் மன்னிக்கிற கிருபை பெறுவோமே. ஆனால் அதே தரிசனத்தை பார்த்து நீங்களும் நானும் மன்னிக்க முடியும். அதை இயேசுவிடத்தில் இவர் கற்றுக்கொண்டார். பரிசுத்த ஆவியின் பலனை பெற்றவராக இருக்கிறபடினாலே இன்னைக்கு நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியின் பலனை பெற்றிருப்போமே. ஆனால் இன்றைக்கு இப்படிப்பட்ட கிருபையை நமக்கு வேணும். எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? ஆண்டவரே, இந்த ஆண்டு முடிகிறதுக்குள்ள ஆண்டவரே என் குடும்பத்தை ஒரு சுத்திகரிப்புக்குள்ள நடத்திருங்கப்பா. என் மேலே எத்தனை அவமான சின்னங்கள் வரட்டும், என் பேரில் இல்லாத ஒன்று சொல்லட்டும். ஆண்டவரே, என்னை குறித்து தவறாய் பேசட்டும், என்னை குறித்து அவமானப்படுத்தட்டும்.
கிறிஸ்துவுக்காக பல காரியங்கள், பல பெயர்கள் உங்களுக்கு உண்டாயிட்டா கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சி அடைங்க தேவ பிள்ளைய. ரீமன ரகுதுனா சந்தர பௌதரிவி அங்கரபா ஓ ரகபால ரகதனா ரஷந்தர பௌதரபா. கிறிஸ்துவுக்காக உங்களுடைய முகம் சூரியனை போல பிரகாசிக்க போகிறது, நட்சத்திரத்தை போல கர்த்தருக்காய் நீங்கள் எழும்ப போறீங்க. அதற்காக மன்னிக்கிற இருதயத்தை கர்த்தர் நமக்கு தருவாராங்க. கடைசியாக லூக்கா எழுதிய சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 34வது வசனம். அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். பாருங்க, இந்த ஜெபத்தை தான் அங்கே செய்கிறார் ஸ்தேவான். இயேசுதான் நமக்கு எல்லாவற்றுக்கும் வழி. எந்த ஊழியக்காரரோ எந்த விசுவாச பிள்ளைகளோ நமக்கு மாதிரி கிடையாது. அல்லேலூயா. நமக்கு எல்லாவற்றுக்கும் மாதிரி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. பேதுரு என்கிற தெய்வ மனிதன் பாருங்க, அப்போஸ்தலனாகிய பேதுரு 3 வருஷம் இயேசுக்கு பின்னால் இருந்தார். இயேசு அவரை குறித்து தரிசனமாக சொல்கிறார், அப்பா நீ 3வது முறை சேவல் கூறதுக்கு முன்னால் 3 முறை என்னை நான் மறுதளிச்சிருவேன், இல்லை இல்லை இல்லைன்னு சொல்கிறேன். அந்த பேதுரு என்ன செய்தார் பாருங்க, மத்தேயு 26:69-75 வரைக்கும் வாசிக்கலாம். கடைசி வசனத்தில் அந்த சேவல் கூவுன சத்தம் கேட்ட மாத்திரத்தில் மனம் கசந்து அழுதார். மனம் கசந்து அழுதார். மனம் கசந்து அழுதார். அவர் மனம் கசந்து அழுத போது கர்த்தர் அவரை அன்பாய் பார்க்கிறார். சேவல் கூவிடும் 3 வேளையும் சொந்த குருவை மறுதலித்தார். சேவல் கூவிடும் 3 வேளையும் சொந்த குருவை மறுதலித்தார். ஓடி ஒழியும் பேதுருவையும் தேடியன்மாய் நோக்குகிறார். ஓடி ஒழியும் ஜான்சியையும் தேடியன்மாய் இயேசு பார்க்கின்றார். இன்றைக்கு இயேசு பார்ப்பீங்களா? நீங்கள நான் ஓடி ஒளிஞ்சாலும் அவர் மன்னிக்கு இரக்கமுள்ளவராய் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறார். கிருபை உள்ளவராக வந்திருக்கிறாரு. இயேசுவை நம்ம முகஸ்துதி பண்ணி மறுதலிச்சிருந்தா, காட்டி கொடுத்திருந்தா, தன்னை நியாயப்படுத்தி இருந்தோம்னா இந்த வேளையில் ஆண்டவரே நான் திரும்ப ஒப்பு கொடுக்கிறையா. அவர் பரிசுத்த ஆவியை பலனை பெற்ற போது என்ன நடந்தது தெரியுமா? 11 பேர் எழுந்து நின்ற போது 3000-5000 கிறிஸ்துவுக்குள்ள ஒப்பு கொடுக்கப்பட்டாங்க. இன்னைக்கு நீங்களும் நாடு ஒப்பு கொடுக்கும் போது, நீங்களும் நாடு அவரிடத்துல மன்னிப்பு கேட்க தயவு பெறுது நம்ம இறங்கி வர வேண்டாம். யாரையும் நீங்க பார்க்க வேண்டாம். நமக்கு நம்ம ஆத்துமாவுக்கு உத்தரவாதி நீங்களும் நானுதான், வேற யாரும் கிடையாது. அன்னுடைய சமூகத்தில் நம்ம ஜெபிக்க போகிறோம். அன்னுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே கிருபை தாங்க, ஆண்டவரே கிருபை தாங்க, ஆண்டவரே. அப்படியே எல்லாரும் எழுந்து நின்று ஆண்டவரே உம்முடைய கிருபைகளை மூடட்டும். அந்த வருஷத்தின் கடைசி பகுதிக்கு நாங்கள் வந்து கொண்டு இருக்கிறோம். எல்லார் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மன்னிக்கும் போது நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். மன்னிக்கும் போது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாக